அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா, ஆண் பெண் வசியம் செய்யும் ஊமத்தைக்காய். இதை பற்றி தாங்க இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு முழுசாக புரியும். சரிங்களா? இன்னும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தினமும் போடுற வீடியோவும் உங்களுக்கு முழுமையாக சேரும். சரிங்களா? சரிங்க. இப்போ என்னங்க சாமி சொல்கிறீங்க, பெண் வசியம் செய்யும் ஊமத்தைக்காயின்னு போட்டிருக்கீங்க. இதை வச்சு பெண் வசியம் மட்டும்தான் செய்ய முடியுமான்னு கேட்டாக்கா, பெண் வசியம் மட்டும் இல்லைங்க, ஆண் பெண் வசியம். சரிங்களா? இதே இந்த ஊமத்தைக்காயை வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஊமத்தைக்காய் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் நார்மலாக போகும்போது நம்ம ரோட்டு ஓரத்துலலாம் இருக்கும். சரிங்களா? இந்த காயை வச்சே நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாங்க. இதுக்கு நீங்கள் 2க்கு 2 சைஸு இல்லைன்னா 4க்கு 4 சைஸில் தகடு எடுத்துக்கங்க. செப்பு தகடு இருந்தாக்கா போதுமானது. எந்திரம் பார்த்தீங்கன்னாக்கா, நான் இந்த வீடியோ தொகுப்பில் கொடுத்துருக்கேன். அந்த எந்திரத்தையும் பார்த்துக்குங்க. அந்த எந்திரத்தை நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சுற்றி பண்ணிக்கின்னு, அதாவது பால் பன்னீர் அந்த மாதிரி சுற்றி பண்ணுற வீடியோ நான் போடுறேன். சரிங்களா? அந்த சுற்றி பண்ணிக்கின்னு தகடை ஃபஸ்ட்டு சுற்றி பண்ணிக்கிங்க. சுற்றி பண்ணிக்கின்னு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா, ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரத்தில். சரிங்களா? இது படத்தில் காட்டியிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கீழாநெல்லி செடி. சரிங்களா? இந்த கீழாநெல்லி செடிக்கு பார்த்தீங்கன்னாக்கா காப்பு கட்டிக்குங்க. காப்பு கட்டிக்கின்னு சாப நிவர்த்தி பண்ணிக்கோங்க. சாப நிவர்த்தி பண்ணிக்கின்னு ஆணி வேர் அறாமல் அந்த செடியை பிடிங்கின்னு வந்துடுங்க. சரிங்களா? இப்போ ஆணி வேர் அறாமல் பிடுங்கணும் அப்படின்னாக்கா வேர் நீங்கள் பிடுங்கும்போது அறக்கூடாது, பாதியில் வந்துருக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் அறுத்து எடுத்துன்னு என்ன பண்ணுறீங்கனாக்கா, நான் கொடுத்துருக்குற எந்திரத்தை வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே என்ன பண்ணுறீங்கனாக்கா, உங்களுக்கு யார் வசியமாகணும். சரிங்களா? இவங்க எனக்கு வசியமாகணும் அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு அதில் எழுதி வச்சுக்கோங்க. அதாவது அம்மா பேர், மகனா மகளா அதை எழுதிக்கின்னு இவங்க எனக்கு வசியமாகணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கின்னு, இந்த கீழாநெல்லி செடியோட வேர் நீங்கள் பிடுங்கினீங்க பார்த்தீங்களா, அந்த பிடுங்கின வேரை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த தகடுக்கு சென்டராக வச்சு நீங்கள் சுற்றிக்குங்க. தகடு சுற்றினாக்கா சுற்றும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் சுற்றிக்குங்க. சுற்றிக்கின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு இதுவில் பார்த்தீங்கன்னாக்கா பூச நட்சத்திரம் வரும் பார்த்தீங்களா, அந்த பூச நட்சத்திரத்தில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த எந்திரத்தை வரைஞ்சி இதை சுற்றிக்கலாம். இதுக்கு எந்த விதமான மந்திரமும் தேவை கிடையாது. இந்த மந்திரத்தை அதாவது இந்த எந்திரத்தை எழுதி முடிச்சுட்டு பின்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, சின்னசாக ஒரு அகல் விளக்கு வாங்கி விளக்கு ஒன்று போட்டுக்குங்க. அதுக்கடுத்தது அவல் பொரி கடலை ஸ்வீட்டு இது மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன படையல் வச்சுக்குங்க. படையல் வச்சுக்கின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஆட்டோமேட்டிக்காக இந்த கீழாநெல்லி விதையும் கீழாநெல்லி வேரையும் வச்சு சுற்றிடுறீங்க. சுற்றி முடிச்சுட்டு பின்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, அதை ஒரு நூல் போட்டு கட்டிடுங்க. அதாவது அந்த எந்திரத்தை நூல் போட்டு கட்டிட்டு, இந்த ஊமத்தைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஊமத்தைக்காய்க்கு சென்டராக, அதாவது அந்த 4 பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு பக்கத்தில் சென்டராக பார்த்துட்டு சொருவிடுங்க. சரிங்களா? உள்ளே சின்னசாக ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு கூட நீங்கள் உள்ளே சொருவிடுங்க. ஃபுல்லாக போகணுன்னு கூட அவசியம் கிடையாது. பாதி போனாக்கா போதும். போயிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, உங்கள் வீட்டில் அடுப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அடுப்புக்கு கீழே இந்த ஊமத்தைக்காயை வச்சுட்டாக்கா மட்டும் போதுங்க. வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. இது வச்சதால் என்ன சாமி நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாக்கா அது எவ்வளோக்கு எவ்வளோ சூடு ஏறுதோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் யாரை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உங்கள்கிட்ட சேர்ந்துருவாங்க. இதில் இது ரொம்ப பழமையான முறை, இது தாந்திரிக முறை. சரிங்களா? அதனால் தைரியமாக பண்ணலாம். எந்தவித பக்க விளைவும் கிடையாது. சரிங்களா? தயவு செஞ்சு நல்லதுக்கு மட்டும் உபயோகப்படுத்துங்க, கெட்டதுக்கு உபயோகப்படுத்தாதீங்க. சரிங்களா? நீங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கட்டாயமாக உங்களுக்கு அதுக்கு உண்டான பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.